ஹாய் கைஸ், போன வீடியோவில் நம்ம ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா போய் பார்த்து வந்துடுங்க, செமையாக வந்திருக்கு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா, நம்ம இங்கே இருக்கிற மாசிலா பெரியசாமி கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். அது ஒரு ட்ரெக்கிங் வீடியோ தான். மலை உச்சியில் இருக்குது அந்த கோவில். ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு நடந்து தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சின்னதாக ஒரு போட் ஹவுஸ் இருக்குது. போட் ஹவுஸ் போயிட்டு இங்கே ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். என்ன இருக்கேன் எல்லாரையும் அங்க போடா, அங்க வண்டி ஓட்ட தெரியலடா. இருடா, ஃப்ரெண்ட்ல வச்சிரா, ஃப்ரெண்ட்ல போயிடுறா. ஃப்ரெண்ட்ல நான் கீழே தான் கொஞ்சம் இருக்கணும். உன் சைடு எனக்கு சாஞ்சி இருக்குது. ஓட்டவே இல்லடா. உன் சைடு வெயிட் அதிகமா. நடுவுல உட்கார்றா. நடுவுல பேலன்ஸ் கரெக்டா. அங்கலாம் உட்கார கூடாதுடா. உட்கார்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உட்கார்னா சரிங்க, தேங்க்ஸ். எப்படி தரமியா? 3 கிலோமீட்டர் தானே. இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. அதான் வீடியோ யாரான வீடியோ எடுத்து கைஸ், நாங்கள் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கூலிங் கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டோம். தண்ணி எடுத்தானா? தண்ணீர் கை வச்சு வெட்டுவோம். ஃபோட்டோ ஷூட் பண்ணி கைஸ், இது பேர் தான் மாசிலா பண்ணி. மாசிலா மாசிலா சாமி கோயில். கைஸ், இப்பதான் ஏறி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள கைஸ், நாங்கள் பாதி தூரம் ஏறிட்டோம். அவருக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லணும்னு கூட தெரியலடா. அப்போ அவ்வளோ தூரம் இருக்கு. ஆமாம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிக்கலாம், அதுக்குள்ளே என்னப்பா கேள்வி கேட்க. கொஞ்சம் தூரம் தான் ஏறி வந்திருக்கோம் கைஸ். இங்கே ஒரு கடை இருக்குது, ஆனால் எதுவும் வாங்கலை. மோர் இருக்கும்னு நினச்சேன், மோர் இல்லை. அதனால அப்படியே தொடர்ந்து மேலே ஏறும். கொஞ்சம் தூரம் தான் ஏறி இருக்கோம். சின்னதாக ஒரு ரெஸ்ட் போட்டிருக்கோம். தொடர்ந்து ஏறுவோம். ஆனால் ரொம்ப ஸ்வீப்பாக இருக்குது. எஸ், கிட்ட வந்துட்டோம். பாதி தூரம் வந்துட்டோம். இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது கைஸ். இப்போ எங்கள் ஆட்டெல்லாம் வெட்டி எடுத்துன்னு போகிறாங்க. நிறைய பேருக்கு இதான் குலதெய்வம் கோயிலாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. நானும் ஒரு வீடு கட்டியிருக்கேன். இதுதான் நான் கட்டின வீடு. அவனுக்கு இதான் வேலை. ஒரு பெரிய வீடு, அவனுக்கு ஒரு சின்ன வீடோ இருக்கும். 2த்துக்கும் நடுவில் அவன் இருப்பான். உன் ஆசை நிறைவேறட்டும். நான் ஒரே ஒரு வீடு பெருசாக கட்டியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு வீடு தான் கட்டியிருக்கேன். இன்னொரு வீடு அடுத்த ஜென்மம் தான். இன்னமும் இல்லை, கஷ்டமான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் கைஸ்.
இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது கேஸ். ரொம்ப தூரம் இருக்குது. இங்கே ஒரு இங்கேயும் ஒரு ஆடு. இங்கே இந்த வியூ பாயிண்ட் பாருங்க, செமையாக இருக்குது. நிறைய பேர் ஆடுக வெட்டி ஏற்றுன்னு போகிறாங்க. எல்லா ஆடுமே கருப்பாடு தான் இருக்குது. அது என்ன ரீசன் தெரில. இன்னும் ரொம்ப தூரம் ஏறணும். நான் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ என்னை பார்க்க எப்படி இருக்கு? பேர்கில்ஸ் மாதிரியே இல்லை. சரி வாங்க நம்ம தொடர்ந்து ஏறுவோம். ஆமாம், இப்போ இங்கே ஆடுலாம் வெட்டி எடுத்துன்னு போகிறாங்களே, அதெல்லாம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே கொடுப்பாங்களா இல்லை அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தானா? அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தானா? இது தூரம் வந்துட்டேன் கைஸ். இங்கேயும் நிறைய பேர் வீடு கட்டி வச்சுருக்காங்க. இந்த கல்லை எடுத்து கட்டினா ஒரு பெரிய வீடு கட்டலாம் போல. பேஸ்மெண்ட் போட்டுலாம்டா. எல்லாருக்கும் சின்ன வீடு தான் பிடிச்சிருப்பாங்க. எல்லாம் சின்ன வீடே கட்டிட்டு கூட்டம் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக ஸ்வீப்பாக இருக்குது. இது எல்லாமே வழுக்கு பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த வியூ பாயிண்ட் செமையாக இருக்குது கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணோன்னா அழகாக செமையான பிளேஸ் இது. இன்னும் ரொம்ப தூரம் ஏறணும். நான் ஏறிட்டு அப்டேட் பண்ணுறேன். கைஸ், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏறி வரேன்னா எல்லாம் உங்களுக்காக தான். உங்களுக்கு இந்த இடத்த எடுத்து காரணம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எந்த ஒரு யூடியூபர்ஸும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னும் ரொம்ப தூரம் ஏறணும். பட் இவ்வளோ தான் ஏறி வந்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்குது. கோயில் பேர் நான் வாய்ஸ் ஓவரில் கொடுத்துக்கிறேன். கோயில் பேரை சூப்பராக இருக்குல்ல. சாமி கும்பிட்டுட்டு இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து போமா. சூப்பராக இருக்குல்ல. கோயில்கிட்ட வந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வந்துடும். செருப்பை எங்கே கட்டி விடணுமா? சாட்சி செருப்பை எங்கேயா கட்டி விட்றான். இங்கே பாருங்க, ஒருத்தரோட ஃபோட்டோ ஆணி வச்சு வச்சுருக்காங்க. தப்பு போட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது கைஸ். போன வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து 50 ரூபா கொடு.
சூப்பராக இருக்குது guys. இதுக்காக ஒருத்தவங்க வீட்டை கலக்கிறது தப்பு இல்லை. ஒரு டைம் எடுக்கிறதுக்காக எவனா கல் வச்சிருப்பான் வீடு கட்டுறதுக்கு அது அப்படி கல் இல்லைடா, அங்கே உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அங்கே வச்சு எடுன்னு சொல்கிறேன். இங்கே ஹைட்டாக இருக்குல்ல இங்கே. ஓகேவா? ராச்சி உன் கொடையை கொஞ்சம் இதை நான் நிம்மதியாக பார்த்தீங்களா கைஸ், ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கிறோம் கைஸ். அவன் வந்து டைம் லாப்ஸ் எடுத்துட்டுருக்கான். இங்கே என்னத்தை கழட்டிட்டீங்க? இதோ இதான் அந்த டைம் லாப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறான். இது மூலயமா நாங்கள் மேகத்தோட மூமெண்ட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணி விடுறோம். பழைய பாக்கி எடுத்து ஒரு 4-5 இருக்குதா, அது ரிப்பேர் பண்ண எவ்வளோ ஆகும்? சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பக்கம் என்ன? கைஸ், இங்கே இருக்கிற கோழிலாம் நீங்கள் செத்து போயிடுச்சுன்னு நினைப்பீங்க, ஆனால் எல்லாமே உயிரோடு இருக்கு. உயிரோடு குத்திட்டு போயிருக்காங்க. தெரியுதா? அசையுது பாருங்க, உயிரோடு இருக்கு. கொல்லிமலையே ஒரு நல்ல ஆபத்தான மலை போல. ஓகே கைஸ், நாங்கள் வெற்றிகரமாக ட்ரெக்கிங்கை முடிச்சிட்டோம். ஏன் நேரத்துக்கே வந்துட்டோம் கைஸ். இன்னும் நிறைய இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பார்ப்போம்ப்பா.